उस दौर में उनका मुकदमा मोहम्मद अली जिन्ना ने लड़ा जो तब के முஷாகூர் வக்கீல் ஹுவா கர்த்தே தே. உஸ் தௌர்னா டியூரேஷன், அந்த டைம்ல அந்த டியூரேஷன்ல உன்கான அவருடைய முக்தமான அந்த கேஸ், அந்த கோர்ட்டோட கேஸ முகமது அலி ஜின்னானே லடானா ஃபைட் பண்றது. முகமது அலி ஜின்னாங்கிற ஒரு வக்கீல் தான் ஃபைட் பண்றது அவருக்காக. ஜோ தப்புக்கே மஷாகூர் வக்கீல், மஷாகூர் மீன்ஸ் ரொம்ப ஃபேமஸ் அந்த டைம்ல. அவர் தான் எப்படின்னா ரொம்ப ஃபேமஸான வக்கீல். ஹுவா கர்த்தே தே, அவர் தான் ரொம்ப ஃபேமஸான வக்கீலா இருந்திருக்காரு. विठल मुकदमा जीते और भारत के पहली बोलती फिल्म के नायक बने. விட்டல் தான் வந்துட்டு முக்தமா அந்த கேஸ், அந்த கோர்ட்டோட கேஸ ஜீத்தேனா வின் பண்றாரு. அவர் தான் வந்து வெற்றி பெறாரு. அவர்னா அண்ட் மற்றும் பாரத்கே, அந்த பாரத வந்து இந்தியாவுடைய பகலினா ஃபர்ஸ்ட் முதல் போல்தி பிலிம் கே, போல்தி அப்படின்னா பேசக்கூடிய படத்தோடைய நாயக் பனே, நாயக்னா ஹீரோவா ஆகுறாரு. உன்கி காமியாபி ஆகே பி ஜாரி ரஹே. உன்கினா அவருடைய காமியாபினா வெற்றி, அவருடைய அந்த வெற்றி வந்துட்டு ஆகேபி ஜாரி ரஹே. ஆகேபினா இப்பவும் கூட நடந்துகிட்டு இருக்கு. அவர் தான் வந்து முதல் பேசும் படத்தோட ஹீரோவா இருக்கிறாரு. मराठी और हिंदी फिल्मों में वे लंबे समय तक नायक और स्टंटमैन के रूप में सक्रिय रहे. மராட்டி அவுர்னா அண்ட் மற்றும் ஹிந்தி பிலிமோமே, அதாவது மராட்டி பிலிம்லயும் சரி ஹிந்தி பிலிம்லயும் சரி, வே லம்பே சமயத்தக், லம்பே லாங், ரொம்ப நாள் வரைக்கும் டக்னா வரைக்கும் அர்த்தம், நிறைய சமயம் வரைக்கும். நாயக் और ஸ்டன்ட்மேன் கே ரூப் மே, நாயக்னா ஹீரோவாவும் ஸ்டன்ட்மேனாவும் அதாவது ஃபைட் மாஸ்டராவும் கே ரூப் மே சக்ரிய ரகே, சக்ரியனா ஆக்டிவா இருந்திருக்கிறாரு. இஸ்கே அலாவா, இஸ்கேனா அவரை அவரை தவிர்த்து ஆலம் ஆறாமே, அதாவது அந்த ஆலம் ஆறாம் முதல் பேசும் படத்தோட இதுல இருந்து சோஹராப் மோதி, பிருத்திவிராஜ் கபூர், யாக்கூப் और ஜெகதீஷ் சேட்டி ஜெய்சே மீன்ஸ் லைக் தட், இவங்க 4 பேரை மாதிரி அபிநேதா மீன்ஸ் ஆக்டர்ஸ் கூட மௌஜூத் மீன்ஸ் பிரசன்ட் ஆகி இருந்திருக்கிறாங்க. आगे चलकर जो फिल्मोद्योग के प्रमुख स्तंभ बने. आगे चलकर, आगे मीन्स मूविंग फॉरवर्ड, இன்னும் போக போக जो फिल्म उद्योग அதாவது பிலிம் உத்தியோகத்துல வந்துட்டு பிரமுக் ஸ்தம்பு பனே, பிரமுக்னா ரொம்ப முக்கியமான ஸ்தம்புனா பில்லராவ ஆகியிருக்காங்க, பனேனா ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் यह फिल्म 14 मार्च 1931 को मुंबई के मैजेस्टिक सिनेमा में प्रदर्शित हुई. எக் பிலிம் அந்த மூவி, அந்த ஆலமாரா பிலிம் வந்துட்டு 14 மார்ச் 1931 அப்ப மும்பைல வந்துட்டு மேஜிஸ்ட்ரேட் மேஜிஸ்ட்ரேட்ங்கிற ஒரு சினிமா தியேட்டர்ல வந்து பிரதர்ஷித் மீன்ஸ் டிஸ்பிளே பண்றது, காட்சிப்படுத்தப்படுது. फिल्म 8 सप्ताह तक हाउसफुल चली और भीड़ इतनी उमड़ती थी कि पुलिस के लिए नियंत्रण करना मुश्किल हो जाया करता था. பிலிம்னா அந்த மூவி வந்துட்டு 8 சப்தாக்னா வீக், அதாவது 8 வாரம் வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லாவே போயிட்டு இருக்குது. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் பீட் இத்தனி உமர்த்தி தீ, பீடு மீன்ஸ் கூட்டம், அந்த கிரௌடு வந்துட்டு இத்தனி உமர்த்தின நிறைஞ்சு வலியுறது, எவ்வளவு ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்னா கி போலீஸ்னா போலீஸ்க்கு வந்துட்டு நியந்திரன்னா கண்ட்ரோல் பண்றது, போலீஸ் வந்து அந்த கிரௌட கண்ட்ரோல் பண்றது முஷ்கில் ஹோஜாயா கர்த்தாத்தா, முஷ்கில்னா ஹார்ட் ஆகுது, ரொம்பவே கஷ்டமா ஆகிட்டே வருது, அந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்கிறாங்க. समीक्षकों के इस बड़गीली फैंटेसी फिल्म करार दिया था, मगर दर्शकों के लिए यह फिल्म एक अनोखा अनुभव थी. समीक्षकों ने इसे बड़गीली फैंटेसी फिल्म करार दिया था. சமீட்சகம்னா ரிவ்யூவர்ஸ், அதாவது இந்த விமர்சகர்கள் சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து இசைனா அந்த படத்தை வந்துட்டு படுகீலி ஃபேண்டசி, படுகீலி மீன்ஸ் பயங்கரமான பளபளப்பான சொல்லுவேன், அந்த மாதிரி ஃபேண்டசி ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ரிமார்க் சொல்றாங்க. பிலிம் கரார் தியானா அத வந்து கொஞ்சம் தளர்த்துறது, அதாவது கொஞ்சம் கம்மியா சொல்றது, அந்த மாதிரி சொல்றாங்க. மகர்னா பட், ஆனா தர்ஷகம் கேலியே, தர்ஷகம்னா பாக்குறவங்க, அதாவது வியூவர்ஸ்க்கு வந்து பார்வையாளர்களுக்கு எக் பிலிம் அந்த படம் வந்துட்டு ஏக் அனோக்கா
அனுபவத்தி. அனோக்கானா யூனிக், ஒரு தனித்துவமான அனுபவத்தி, ஒரு தனித்துவமான அனுபவமா அது அமைஞ்சிருக்கு. ஏன்னா புது பேசும் படம் இல்லையா, அதனால அவங்களுக்கு அது யூனிக்கா தான் தெரிஞ்சிருந்திருக்குது. यह फिल्म 10,000 फुट लंबी थी और इसे 4 महीनों की कड़ी मेहनता से तैयारी किया गया था. यह फिल्मனா அந்த மூவி வந்துட்டு 10,000 ஃபுட் லம்பி தி. 10,000 1000, அதாவது 10,000 ஃபுட், 10,000 அடி, லம்பினா நீளமானது. அதாவது அதோட பிலிமோட ரோல் வந்து எவ்வளவு, 10,000 ஃபுட் லென்த் அதிகமா இருக்குமா. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் இசே 4 மகினோ கி கடி மேகனதாசை. 4 மகினோ அதாவது 4 மாசங்களுடைய கடி மேகனத்தா மீன்ஸ் அந்த ஹார்ட் ஒர்க்கிங் சொல்லுவோம் இல்லையா. கடி மேகனத்தா மீன்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு. தயார் கியா கயாத்தா, தயார்னா ரெடி பண்ற, தயார் கியா கயானா அவங்க ரெடி பண்ணி இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. स्वाक फिल्मों के लिए पौराणिक कथाओं, पारसी रंगमंची के नाटकों, अरबी प्रेम कथाओं को विषय के रूप में चुना गया. स्वाक फिल्मों, स्वाक மீன்ஸ் அந்த பேசுற படத்துக்கு வேண்டி பௌராணிக் கதாவும், பௌராணிக் மீன்ஸ் அந்த ட்ரெடிஷனல் சொல்லுவோம் இல்லையா, புராண கதைகள் சொல்லுவோம் இல்லையா, அந்த புராண கதைகளையும் சரி, பாரசி ரங்மஞ்சிக்கு நாடகம், பாரசி அது பாரிஸ் தியேட்டர்ல இருக்கக்கூடிய நாடகம் மீன்ஸ் இந்த நாடகங்களையும் சரி, அரபியில இருக்கக்கூடிய பிரேம் கதாவோ அதாவது லவ் ஸ்டோரிஸும் சரி, விஷயக்கே ரூப்மே, விஷயம் மீன்ஸ் சப்ஜெக்ட், அதுவே ஒரு சப்ஜெக்டா எடுத்துக்கிட்டு சுனா மீன்ஸ் சூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. इनके अलावा कई सामाजिक विषयों वाली फिल्मों भी बनी. इसके अलावा, इसके ना இது அலாவா மீன்ஸ் தவிர்த்து, இதை தவிர்த்து கைனா மெனி நிறைய, சாமாஜிக் விஷயம், சாமாஜிக் மீன்ஸ் சோஷியல் சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது சப்ஜெக்ட்ஸ கூட வாலி பிலிமோம் பி, அதாவது அந்த சோஷியல் சப்ஜெக்ட பேசக்கூடிய பிலிமும் கூட பனினா செஞ்சாங்க, மேக் பண்ணாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஐசிஹி ஏக் பிலிம் தி குதா கி ஷான். ஐசிஹின்னு இதே மாதிரி அந்த சோசியல் விஷயங்களை பேசக்கூடிய அந்த ஏக் பிலிம்னா ஒரு பிலிம் தான் என்னன்னா குதா கி ஷான் அப்படிங்கிற ஒரு படம் அந்த சோசியல் சம்பந்தப்பட்ட படமா இருந்திருக்கு. இஸ்மே ஏக் கிர்தார் மகாத்மா காந்தி ஜெய்சே தே. இஸ்மேனா அதுல ஏக் கிர்தார் மீன்ஸ் ஒரு கேரக்டர் மகாத்மா காந்தி ஜெய்சேனா லைக் தட், அதாவது அதுல இருக்க ஒரு கேரக்டர் வந்து மகாத்மா காந்தி மாதிரி இருந்ததுனால இஸ்கே காரன்னா அந்த இந்த காரணத்தினால ஸ்வாக் அதாவது பேசுற படத்துக்கு பிரிட்டிஷ் பிரசாசகோங்கி தீக்கி நசர், பிரிட்டிஷ் பிரசாசகோ மீன்ஸ் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அங்க பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனோடைய தீக்கி நசார்கா, தீக்கினா ரொம்ப கோபமான அந்த கடுமையான நசர்னா பார்வை, அந்த கடுமையான பார்வைய சாம்னா கர்னா எதிர்கொள்ள வேண்டிய நிலைமையில தள்ளப்படுறாங்க. स्वाक सिनेमा के नए दौर की शुरुआत करने वाले निर्देशक अर्देशीर इतनी विनम्र थे कि जब 1956 में आलम आरा के प्रदर्शन के 25 वर्ष पूरे होने पर उन्हें सम्मानित किया गया. ஸ்வாக் சினிமா கே, அதாவது பேசுற படத்தோடைய நயே தௌர் கி ஷுருவாத், நயேனா புது, தௌர்னா டியூரேஷன், புது யுகத்தோடைய ஷுருவாத்னா ஆரம்பிச்சு வச்ச, கரானே வாலே அதாவது ஆரம்பிச்சு வச்ச, நிர்மாத்னா ப்ரொடியூசர்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம, அதாவது ப்ரொடியூஸ் பண்றவங்களும் சரி, நிர்தேஷனா டைரக்ட் பண்றவங்க, தயாரிப்பாளர் இயக்குனர் சொல்லுவோம் அந்த அவங்களான யாரு, அர்தேஷிங் நம்ம பார்த்தோம் இல்லையா முதல் பேசும் படத்தோடைய ப்ரொடியூசர். இத்தனை வினம்ரா பொலைட், ரொம்பவே அவர் அமைதியா ரொம்ப பொலைட்டா ரொம்ப பணிவோட இருப்பாராம், அவ்வளவு பணிவோட இருக்கிறாராம். அதனாலதான் ஜப்னா வென் எப்போ 1956 மே 1956ல ஆலம் ஆராக்கே பிரதர்ஷன் கே, ஆலம் ஆரா படத்தோடைய பிரதர்ஷன் அந்த காட்சிப்படுத்துறது டிஸ்பிளே பண்ணதுக்கு 25 வருஷ பூரே, 25 50 அந்த 50 வருஷம் பூரே ஹோனே பர், பூரேனா கம்ப்ளீட் ஆயிருது, முழுசா ஆனாலும் கூட உன்கேனா அவரை சம்மானித் கியா கயா, சம்மானித் ரொம்பவே ஹானர் பண்றது, ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ற, அவரை மரியாதையா நடத்துறாங்க இப்ப கூட அப்படின்னு சொல்றாங்க. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் உன்கேனா அவரை தான் வந்துட்டு பாரதிய ஸ்வாக் பிலிம்கே பித்தா, பாரத இந்தியாவுடைய ஸ்வாக் பிலிம் அதாவது பேசும் படத்தோடைய பித்தானா தந்தை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கஹா என சொல்லப்படுறாரு அப்படின்னு சொல்றது. தோ உன்ஹோனே உஸ் மௌகே பர் கஹாத்தா, உன்ஹோனே அவரு, உஸ் மௌகேனா ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த சான்ஸ்ல அந்த வாய்ப்புல வந்துட்டு கஹானா சொல்றாராம். என்ன சொல்றாரு அப்படின்னா, मुझे इतना बड़ा खिताब देने की जरूरत नहीं है. मुझेனா எனக்கு
இத்தனா இத்தனா இவ்வளவு. படா கீதா, கீதா மீன்ஸ் ரொம்ப டைட்டில்ஸ் சொல்லுவாங்களே, ரொம்ப தலைப்புகளை வந்து தேனை கி தேனா கொடுக்கறதுக்கான ஜருரத் நகி ஹை, ஜருரத்னா தேவை இல்லை, இவ்வளவு சொல்றதுக்கான தேவை கிடையாது. मैंने तो देश के लिए अपने हिस्से का जरूरी योगदान दिया है. मैंने நான் வந்துட்டு तो देश के लिए தேசத்துக்காக, இந்த கண்ட்ரிக்கு வேண்டி अपने हिस्से का अपने अपने தன்னுடைய हिस्से हिस्सेனா பார்ட், என்னுடைய பகுதியை வந்து ஜரூரி ஜரூரின்னா கண்டிப்பா வந்து யோக்தான் தியா ஹை, யோக்தானா பங்களிப்பு, என்னோட கான்ட்ரிபியூஷனை கண்டிப்பா தியானா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி யோக்தானா கான்ட்ரிபியூஷன், என்னுடைய கான்ட்ரிபியூஷனை கண்டிப்பா நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. जब पहले बार सिनेमा ने बोलना सीख लिया. ஜப்னா எப்ப வந்துட்டு பகலி பார் ஃபர்ஸ்ட் டைமா சினிமானே அந்த சினிமா வந்துட்டு போல்னா சிக்லியா, போல்னா பேசுறதுக்கு, சிக்லியான்னு கத்துக்குச்சோ. சினிமா மே காம் கர்னே கே லியே பढ़ने लिखे अभिनेता अभिनेत्रियों की जरूरत भी शुरू हुई. சினிமால காம் கர்னேனா வேலை செய்யறதுக்கு வேண்டி, பட்னே லிக்கே படே மீன்ஸ் படிச்சவங்க, லிக்கேனா எழுத தெரிஞ்சவங்க, அதாவது படிக்க எழுத தெரிஞ்ச, அபிநேதானா ஆக்டரும் சரி, அபிநேத்ரியா ஆக்ட்ரஸ், ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி, கே ஜரூரத்னா தேவையும் கூட, ஷுரு ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. கியோங்கி அப் சன்வாத் பி போல்னே தே. கியோங்கினா ஏன் அப்படின்னா, ஏன் அவங்க படிச்சவங்களோட தேவை அதிகமா இருக்கு அப்படின்னா, ஏன் அப்படின்னா அப்னா நான் இப்ப வந்து சன்வாத் பி போல்னே தே, சன்வாத் கான்வர்சேஷன் டயலாக்ஸ் கூட என்ன பண்ணணும், போல்னே பேச வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. சிர்ஃப் அபிநய சே காம் நஹி சல்னே வாலா தா. சிர்ஃப்னா வெறும், ஒன்லி, அபிநய எக்ஸ்பிரஷன், வெறும் எக்ஸ்பிரஷனால காம் நகி சல்னே வாலே தே, காம்னா வேலை, சல்னே வாலேன்னு நடக்கிறதுன்னு அர்த்தம். நகி சல்னே வாலே அப்படின்னா நடக்காது, அந்த வெறும் அபிநயத்தை வச்சு வேலையை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. मुख्य फिल्मों के दौर में तो पहलवान जैसे शरीर वाले, स्ट्रेंथ करने वाले और उछल कूद करने वाले अभिनेताओं से काम चल जाया करता था. முக் பிலிமோ மீன்ஸ் அந்த ஊமை படத்தோட தௌர்னா அந்த டியூரேஷன், அந்த காலகட்டத்துல வந்து பகல்வான் ஜெய்சே ஷரீர்வாலா அப்படின்னா மல்யுத்த வீரர் மாதிரி, ஷரீர்னா உடம்பு இருக்கக்கூடியவங்க, அதாவது உடம்பு வந்து மல்யுத்த வீரர் மாதிரி இருக்கக்கூடியவங்களும் சரி, ஸ்ட்ரென்த் கர்னேவாலே அதாவது ஸ்ட்ரென்த், அதாவது சண்டை போடுறவங்க, ஃபைட் மாஸ்டரா மாதிரி இருக்கவங்களும் சரி, உச்சல் கூது கர்னேவாலே, உச்சல் கூது மீன்ஸ் ஜம்ப் பண்றது, அங்கேயும் இங்கேயும் குதிக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவா இருக்கிறவங்க கர்னேவாலே அந்த மாதிரி செய்யறவங்களும் சரி. அபிநேதாவும் சே காம் சல் ஜாயா கர்த்தாத்தா, அபிநேதாவும் அதாவது ஒரு ஆக்டர் மாதிரி, ஹீரோக்கான காம்னா வேலை வந்து சல்ஜாக கர்த்தாத்தா, அதாவது அந்த வேலையை வந்து அவங்களால செய்ய முடிஞ்சு, ஹீரோவா அவங்களால வேலை செய்ய முடிஞ்சது. அப்படின்னா நான் இப்ப வந்து உன்கே சன்வாது போல்நாத்தா, உன்கேனா அவங்களுக்கு சன்வாதா டயலாக்ஸ் வந்து போல்னானா பேச வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் காயன் கி பிரதிபா கி கத்ரபி ஹோனே லகி தி. காயன்னா பாடுறது, காயன் கி பிரதிபா கி பிரதிபான ஸ்கில், அந்த பாடுறதுக்கான திறமையோட மதிப்பு கூட, கத்ர மீன்ஸ் மதிப்பு, அது கூட ஹோனே லகி அது கூட இப்ப தேவைப்படுது. ஹோனே லகினா அதோட தேவைகளும் கூட இப்ப இருக்கு. இஸ்லியேனா அதனால ஆலம் ஆரா கே பாத், ஆலம் ஆரா அந்த முதல் பேசும் படத்துக்கு பாத்னா அதுக்கப்புறம், ஆரம்பிக் மீன்ஸ் ஸ்டார்டிங்ல, சன்வார் दौर के फिल्म में कई गायक अभिनेता बड़े पर्दे पर नजर आने लगे. ஸ்வாக்னா பேசுறது படத்துக்கான தௌர்னா டியூரேஷன், பேசுற படத்துக்கான அந்த காலகட்டத்துல பிலிமோனா அந்த படங்கள்ல கைனா மெனி நிறைய, காயக்னா பாடிக்கிட்டே நடிக்கக்கூடிய, அபிநேத்தனா ஆக்டர், அதாவது பாடிக்கிட்டே எக்ஸ்பிரஷன் கொடுக்கக்கூடிய, படேனா பிக் பெரிய, பர்தேனா ஸ்கிரீன், ஒரு பெரிய ஸ்கிரீன்ல வந்து நசர் ஆணைனா பார்வைக்கு, நம்ம கண் பார்வைக்கு அவங்க வராங்க, அதாவது பாடிக்கிட்டே நடிக்கக்கூடிய திறமை இருக்கவங்க வந்து எல்லாருமே பெரிய ஸ்கிரீன்ல வர ஆரம்பிக்கிறாங்க. ஹிந்தி உருது பாஷாவோங்க மகத்துவ படா, ஹிந்தி உருது அந்த மாதிரியான பாஷைகளுக்கான மகத்துவம் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து படானா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தது. சினிமா மே தேக் और तकनीक की भाषा के जहां जन प्रचलित बोलचाल की भाषाओं का दाखिला हुई.
சினிமாவில வந்து தேக் அவுட் டெக்னிக், தேக்னா உடம்பு, உடம்பு அவுட் அவுட் தான். மற்றும் டெக்னிக்கி பாஷா மீன்ஸ் அந்த டெக்னிக்கலான அந்த பாஷை, அந்த லாங்குவேஜ், அதாவது எக்ஸ்பிரஷன்லயும் சரி, டெக்னிக்கலா பேசுறதுலயும் சரி, ஜகாக் அந்த பிளேஸ்ல வந்து ஜன் பிரச்சலித் போல்சால் கி, ஜன் பிரச்சலித், அதாவது பிரச்சலித்னா ஃபேமஸா இருக்கு, ஜன் பிரச்சலித்னா மக்கள் அளவுல ஃபேமஸா இருக்கக்கூடிய போல்சால்னா அந்த கான்வர்சேஷனுடைய பாஷாவோட அந்த மொழிகள், மக்கள் அளவுல எந்த மொழி ஃபேமஸா இருக்கோ அத வந்துட்டு தாக்கில் ஹுயின்னு சேர்த்துக்கிட்டாங்க. அதாவது மக்கள் அளவுல இந்த மொழி ரொம்ப ஃபேமஸா இருக்கு அப்படின்னா அதை வந்து சினிமால யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சினிமா ஜாதா தேசி ஹுயி, சினிமா வந்து ஜாதா ரொம்பவே, தேசினா லோக்கல் அளவுல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுது. தேசி அப்படின்னா நேஷனல் லாங்குவேஜ், நேஷனல் அளவுல ரொம்ப ஃபேமஸா ஆகுது சினிமா. ஏக் தரக்கி நய ஆஜாதி தி, ஏக்னா ஒரு, தரக்னா ஒரு வகையில நயி ஆஜாதி தி, நைனா புது, ஆஜாதினா சுதந்திரம், ஒரு வகையில புது சுதந்திரமும் கிடைச்சது. ஜிஸ்னா அதனால, ஆகே மூவிங் ஃபார்வர்டு, இன்னும் முன்னாடி போய், ஹமாரே தைனிக் அவுர் சர்வஜனிக் ஜீவன் கா பிரதிபிம்ப, நம்மளுடைய தைனிக்னா டெய்லி லைஃப்லயும் சரி, சர்வஜனிக்னா பப்ளிக், பொதுவான ஜீவன்னா வாழ்க்கையோடைய பிரதிபிம்பம்னா பிரதிபிம்பம் சொல்லுவோம்ல, அதை வந்து அப்படியே ஷேடோ மாதிரி எட் பண்றது. பிலிமோமே, அது அந்த மாதிரியான படங்களை வந்து பெஹத்தர் ஹோக்கர் அபர்னே லகா, பெஹத்தர் ரொம்பவே நல்ல ஒரு பெஸ்டான இதா வந்து அபர் அபர்னே லகானா வெளிப்படுத்துறதுக்கான ஒரு திங்ஸா அமைஞ்சது. नेक्स्ट है अभिनेताओं अभिनेत्रियों के लोकप्रियता का असर उस दौर के दर्शकों पर भी खूब पड़ रहा था. अभिनेताओं ஆக்டரும் சரி, அபிநேத்ரியாவும் ஆக்ட்ரஸும் லோக்பிரியதா மக்களோட இந்த பாப்புலாரிட்டி வந்து அசர் மீன்ஸ் அந்த தாக்கம், அதோட இம்பாக்ட், அந்த பாப்புலாரிட்டியோட அந்த தாக்கம் வந்து தௌர் அந்த டியூரேஷன், அந்த காலகட்டத்துல தர்ஷகம் அந்த பார்வையாளர்களோட மத்தியில பி கூபு படு ரகாத்தா, கூபுனா ரொம்பவே, படு ரகாத்தானா ரொம்பவே விழுந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்களோட தாக்கம் வந்து அந்த இடத்துல ரொம்பவே இருந்தது. माधुरी नाम के फिल्म में नायिका सुलोचना की हेयर स्टाइल उस दौर में औरतों के लोकप्रिय थी. மாதுரி நாம் கி பிலிம், மாதுரி அப்படிங்கிற நாம்னா பேருள்ள அந்த பிலிம், அந்த மூவியோடைய நாயிக்கானா அந்த மூவியோடைய அந்த ஆக்ட்ரஸ், அந்த ஹீரோயினோடைய சுலோக்ஷனா, அந்த ஹீரோயின் யார் அப்படின்னா சுலோக்ஷனா, அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் ஊஸ் தௌர் அந்த டியூரேஷன்ல, அந்த காலகட்டத்துல அவரத்தோனா அந்த பெண்களுடைய லோக்பிரியம் ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு. அவரத்தே அப்படி கேஷ் சஜ்ஜா உசி தர கர் ரஹி தி, அவரத்தே அந்த மக்கள், அந்த பெண்கள் வந்துட்டு அப்படி தங்களுடைய கேஷ்னா ஹேர், சஜ்ஜானா அலங்காரம், அதாவது சிகை அலங்காரத்தை வந்துட்டு உசி தர அதே மாதிரியே கர் ரஹி தி, அதே மாதிரி செஞ்சுட்டு வந்தாங்க. अर्देश ईरानी की फिल्मों में भारतीय के अलावा ईरानी कलाकारों ने भी अभिनय किया था. அர்தேஷி இரானி அந்த ப்ரொடியூசர், ஃபர்ஸ்ட் பேசும் படத்தோட ப்ரொடியூசர் இருக்காங்களா, அவங்களுடைய பிலிமோமே, அவங்களோட இந்த படங்கள்ல வந்து பாரதியக்கு அலாவா, இந்தியாவை தவிர்த்து, அலாவா மீன்ஸ் தவிர்த்து, இந்தியாவை தவிர்த்து ஈரானி கலாக்காரம், ஈரான்ல இருக்கக்கூடிய கலாக்காரம், அதாவது ஆக்டருங்களையும் கூட நேபி அபிநயன்னு ஆக்ட் பண்ணி இருந்திருக்காங்க. स्वयं आलम आरा भारत के अलावा श्रीलंका, बर्मा और पश्चिमी एशिया में पसंद की गई. ஸ்வயம் தானாவே, ஆலம் ஆரா அதாவது பரப்பாமே, அதாவது விளம்பரம் பண்ணாமையே, ஆலம் ஆரா பாரத் இந்தியாவுடைய இந்தியாவை தவிர்த்து இந்தியாவை தவிர்த்து, ஸ்ரீலங்காலும் சரி, பர்மாலையும் சரி, பশ্চিமி வெஸ்ட் ஏசியாலையும் சரி, பசந்து கீகை, பசந்தனா ரொம்பவே விரும்பப்பட்டுச்சு, பசந்தனா லைக் பண்றது, ரொம்பவே விரும்பப்பட்டிருக்கு. பாரதிய சினிமா கே ஜனக் फाल्के को स्वाग सिनेमा के जनक अर्देश ईरानी की उपलब्ध को अपनाना ही था. பாரத் அதாவது இந்தியாவுடைய சினிமாக்கு ஜனக், சினிமாவுடைய பெற்றோரா கருதப்படுற ஃபால்கேவும் சரி, ஸ்வாக் சினிமாக்கே ஜனக், அதாவது பேசும் படத்தோடைய தந்தையா பண்ணக்கூடிய அர்தேஷ் இரானிக்கும் சரி, உபலப்தி அவங்களுடைய சாதனை வந்து அப்னானா தனக்குரியதான் மாத்திக்கிட்டாரு. கியோங்கினா ஏன் அப்படின்னா, வஹாசேனா அங்க இருந்து, அந்த யுகத்துல இருந்துதான்
சினிமாவுடைய ஏக்னா ஒரு நயா யுக், நயனா புது, யுக்னா யுகம், ஒரு புதிய யுகமே வந்து ஷுரு ஹோ கயா தா. அந்த பேசும் படம் ஆரம்பிச்சதுல இருந்தா ஒரு சினிமாவுடைய புது யுகமே ஷுரு ஹோ கயா, அதாவது ஸ்டார்ட் ஆனிச்சு, அங்கே இருந்தா அந்த புது யுகம் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரிய கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த கதையை எழுதுனது யாரு அப்படின்னா பிரதீப் திவாரி அப்படிங்கிறவங்க தான் இந்த ஸ்டோரியை எழுதியிருக்கிறாங்க.